மயிலாடுதுறை சோதியக்குடியில் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். மேலும் 2 நாள் சுற்றுப்பயணமாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் யோகேஸ்வரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தை தற்பொழுது வந்தடைந்துள்ளார். மாவட்ட எல்லையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் முதலமைச்சரை பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து புறவழி சாலையில் சோதியக்குடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள கலைஞர் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார். தொடர்ந்து சீர்காழி பகுதி வழியே சாலையில் இருபுறமும் பொதுமக்கள் சூழ்ந்து அவரை பார்க்க உள்ளனர். அதையும் பார்க்கிறார். அங்கு பார்த்துவிட்டு பொதுமக்களிடம் மனுவை பெறுகிறார். தொடர்ந்து திருவெண்காட்டில் உள்ள அவரது உறவினர் இல்லத்திற்கு சென்று ஓய்வு எடுத்து அதைத் தொடர்ந்து மாலை செம்பதனை இருப்பில் கிராமத்தில் அமைந்துள்ள கலைஞர் திருவுருவ சிலையை அது தொடர்ந்து வைக்கிறார். மேலும் அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று மற்றும் நாளை பல்வேறு நலத்திட்ட உதவிகள், கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நாளை ரயில் மார்க்கமாக சென்னை சென்றடைகிறார். விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.